நெல்லை திடியூர் பகுதியில வந்து பிஎஸ்என் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியிலே வந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றார்கள். வெளியூரைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கு படிப்பதால் தங்கியிருந்து படிக்கும் வசதியாக விடுதிகளும் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் அருகே நம்பியாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த உபரி நீரை இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் அதாவது சுகாதாரம் இல்லாமல், சுத்திகரிப்பு இல்லாமல் தனது மாணவர்கள் மற்றும் உணவு சமைக்கும் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கல்லூரியில் படித்த ஒரு 8 மாணவர்களுக்கு தலைவலி, காய்ச்சல், உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதியாகியிருக்கின்ற நிலையில் அங்குள்ள மருத்துவர்கள் இவரது உடல் நலத்தை பரிசோதனை செய்த போது அதில் வித்தியாசமாக ஒரு வைரஸ் போன்று தோன்றியிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையிலே சுகாதாரத்துறையினர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களின் இரத்த மாதிரிகளை சோதனை செய்த போது அதில் எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி முழுவதும் ஆய்வு செய்து அந்த கல்லூரியை சுகாதாரமான வளாகமாக மாற்றும் வரை கல்லூரியை மூட உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தினர் கல்லூரிக்கு விடுமுறை அளித்து உத்தரவிட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இன்று 2வது நாளாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த கல்லூரியை ஆய்வு செய்து வருகின்றார்கள். இதற்கிடையே நாளை தேசிய அளவிலான வங்கி போட்டித் தேர்வானது இந்த கல்லூரியிலே நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்விலான மாநிலங்களில் இருந்து அதாவது 200க்கும் மேற்பட்டோர் தேர்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். உடனடியாக இந்த தேர்வை ரத்து செய்ய அல்லது மாற்று இடத்திற்கு செய்ய முடியாத காரணத்தினால் சுகாதாரத்துறையினர் அந்த குறிப்பிட்ட அந்த தேர்வானது நடக்கக்கூடிய அந்த கட்டடத்திற்கு மட்டுமே தற்போது அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அனுமதியின் பேரில் வந்து அந்த முறையான தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, அந்த அறைக்கு பாதுகாப்பாக அவர்கள் வருகின்ற வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில வந்து நாளை அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய அந்த வங்கி போட்டித் தேர்வு நடைபெறுவதற்கு சுகாதாரத்துறையினர் அனுமதி கொடுத்துள்ளனர்.